வணக்கம். நான் தான் சௌமியா. ஸோ இன்றைக்கும் ஒரு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்பாக போகலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டது, கோவிலுக்கு போனது, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி தைப்பூசம், முருகருக்கு உகந்த நாள் இல்லையா? ஸோ அதனால் வந்து காலையிலேயே சாமி விஷயங்களாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் வாக்கிங் எதுவுமே போகலை. வாக்கிங் வந்து ஒரு 2 நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்படியே அதை விட்டுட்டேன். அண்ட் காலையிலே விளக்கு தட்டு எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பளபளன்னு இருக்கும். அதனால் நான் அதை ஒரு பக்கம் ஃபஸ்ட் இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டை அப்படியே க்ளீன் பண்ணுற ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டேன். அண்ட் இன்றைக்கி தேர்ஸ்டே. ஆக்சுவலாக இன்றைக்கி க்ளீன் பண்ணி வச்சோன்னா நமக்கு ஃப்ரைடே ஒர்க்குக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் நார்மலாக எப்பயும் பண்ணிகிட்டே இருக்கிறது. இன்றைக்கி படைக்க போகிறோம் அப்படின்றதுனால ஃபுல்லாக கிச்சன் எல்லாத்தையுமே அடுப்பு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து படைத்தோம் அப்படின்னா ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு அந்த வேலை எல்லாமே ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடது பார்த்திங்கன்னா கிளாஸ் போட்ட கேஸ் ஸ்டவ்வு. ஸோ அதனால் இதில் வந்து நம்ம சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ நான் வந்து ஏதாவது ஒரு பொருள் ஊற்றிக்கிச்சு அப்படின்னா அப்போயே உடனே தொடச்சிடுவேன். அதனால் ரொம்ப அழுக்கெலாம் இருக்காது. ஸோ அப்பப்பயே நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ எது பட்டாலும் உடனே தொடச்சிடுவேன். இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மைல்டான ஒரு ஸ்க்ரப் வச்சு கொஞ்சமாக வந்து விம் லிக்விட் ஊற்றி ஃபர்ஸ்ட்டு நல்லா வந்து ஃபுல்லாக எல்லா இடமும் தேய்ச்சி விட்டுடுவேன். அந்த ஆயிலெல்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாமே இதாகிடும். அதே மாதிரி இந்த கீழே க்ளீன் பண்ணும்போதே அப்படியே அடுப்புக்கு மேலே அந்த செவுரு இருக்குல்ல, ஸோ அதையும் நீங்கள் நல்லா வந்து தேய்ச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவுமே அப்பப்போ உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிட்டே இருக்கும். எண்ணெய் பீஸு வந்து எதுவுமே பிடிக்கவே பிடிக்காது. அதாவது நீங்கள் டெய்லியுமே அதை தொடச்சிட்டே இருக்கணும். சமைச்சு முடிச்சுட்டு உடனே நீங்கள் தொடச்சிடணும். அண்ட் என்னோடது பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஃபுக்கு மேலே தான் சின்னதாக ஒரு ஃபோட்டோ வச்சு சாமி இது வந்து வச்சுருக்கேன். நான் வந்து நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து 5 விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நான் பண்ணது கிடையாது. சரி ஓகேன்ட்டு அதெல்லாமே ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். 5 அந்த சக்கரம் இருக்குல்ல, ஸோ முருகருக்கு அந்த நம்ம ஸ்டார் போடுவோம்ல, ஸோ அதை போட்டுட்டு அதில் கொஞ்சம் எழுதிட்டு அதுக்கப்புறம் வீடையும் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டுட்டேன். ஸோ சின்ன ரூம் அப்படின்றதுனால ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம எல்லாத்தையுமே அந்த வேலை எல்லாமே முடிச்சிடலாம். ஆனால் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கோலமும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கோலம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் போட்டு அந்த இதெல்லாம் போட்டேன். ஸோ கால் மாரி படுற இடத்துல போடக்கூடாது. உண்மையாக அது போடக்கூடாது தான். பட் ஆனால் இங்கே யாரும் நடக்கலாம் மாட்டாங்க. பாப்பா கூட நான் கோலம் போட்டிருந்தா கோலத்துக்கிட்ட போகவே மாட்டாள், தூரமாக தான் நடப்பா. அண்ட் இந்த கோலத்தை வந்து நான் எடுக்கும்போது கால் பாதம்லாம் போடுவேன்ல, ஸோ அதெல்லாம் எடுக்கும்போது கையால் கூட்டி அள்ளிட்டு அதுக்கப்புறம் தான் நான் க்ளீன் பண்ணுவேன். அதனால் வந்து ஒரு சிஸ்டர் எனக்கு சொல்லியிருந்தாங்க, கால் பாடுற இடத்துல போடக்கூடாதுமா அப்படின்ட்டு. ஸோ யாரும் நடக்கலை. அதனால் அதை ஒரு பக்கம் வந்து இந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டேன். அண்ட் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம படைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஸோ தலையை நல்லா ஒரு உடனே கழுவிட்டு துண்டால் துவட்டிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதுவே நல்லா ட்ரை ஆகிடும். ஹேர் ட்ரைலாம் எதுவும் யூஸ் பண்ணாமலே நீங்கள் உங்களோட வேலையை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு பக்கம் நல்லா ட்ரை ஆகிடும். அண்ட் சாமிக்கு பூ போடுறது அண்ட் விளக்கு தட்டுக்கெலாம் எடுத்து பொட்டுவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 மணிக்கு தான் நான் படைத்தேன். அது வரைக்கும் வந்து கொஞ்சம் வேலை இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே ஒரு மணி நேரம் ஓடிடுச்சு. அதனால் சரி ஓகேன்ட்டு அதுக்கப்புறம் ஒரு 12 மணிக்கு மேலே படைக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். 5 விளக்கும் 5 அந்த ஸ்டார் போட்டிருக்கேன்ல அது மேலே வச்சுட்டு 5 தீபமும் ஏற்றிட்டேன். மேலே என்கிட்ட எப்பவுமே 2 விளக்கு இருக்கும். ஒரு காமாட்சி அம்மன் விளக்கும் ஒரு சின்ன விளக்கும். சின்ன விளக்கு வெளியே ஏற்றுறதுக்காக வச்சுருப்பேன். வெளியே ஏற்றினா ஒன்று காற்றுல அணைஞ்சிடுது, இல்லைனா காக்கா வந்து திரி அப்படியே தூக்கிட்டு போயிடுதுன்னு சொல்லிவிட்டு நான் வெளியே ஏற்றுறதே கிடையாது. நான் உள்ளே வந்து முருகர் படத்துக்கு கீழே வச்சு ஏற்றுவேன். இன்றைக்கி வந்து நான் முருகருக்கு வந்து கொஞ்சமாக பால் வச்சுருக்கேன். பால் வச்சு படைக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பிரசாதம் மாதிரி வச்சு படைக்கலாம். நான் வந்து வெறும் பால் மட்டும் வச்சு ஃபஸ்ட்டு படைச்சி முடிச்சிட்டேன். ஸோ படைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சாம்பிராணி வத்தி அதெல்லாம் ஏற்றினேன். பாப்பா இருக்கும்போது நான் அதெல்லாம் ஏற்ற மாட்டேன். அவளுக்கு குழந்தைங்க மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சாம்பிராணி இதெல்லாம் வந்து கொஞ்சம் வீட்டில் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது தன்யாவுக்கு வந்து அது சுத்தமாக ஒத்துக்காது. சரின்ட்டு அவள் போனதுக்கப்புறமா கொஞ்சம் வீடு கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் அதை பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீனை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சரி ஓகே சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு ஒரு 12 மணிக்காக தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக
அது காலையிலே என்ன பண்ணேன்னா மாதுளம்பழம்லாம் உரிச்சு வச்சுருந்தேன். ஸோ இது உரித்து சாப்பிட்றதுக்கு தான் நிறைய பேர் சோம்பேறித்தனம் படுவீங்க. உங்களோட ஸ்கின் டோன் செம்மையாக சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடுங்க. உண்மையாகவே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் வந்து 2 ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்திருக்கேன். வெந்தயத்தில் ஸ்ப்ரவுட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முளைக்கட்டின பச்சைப்பயிர், இது 2மே எடுத்திருக்கேன். இது 2மே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அது கூட கொஞ்சமாக ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கிட்டேன். நம்ம பிரசாதத்துக்காக வச்சுருக்கோம்ல பால், அது வீணாக்காமல் நீங்கள் பாலை வந்து அப்படியே காய்ச்சி குடிச்சிருங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் காய்ச்சி வச்சுட்டேன். ஸோ பாலை காய்ச்சி வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எது வேணால் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அதுக்காக அதை வந்து பண்ணிட்டேன். அண்ட் விளக்கு வந்து 1 மண்டலம் எரியணும், 1 மணி நேரமாச்சு எரியணும். அப்படி தான் சொன்னாங்க. 1 மண்டலம்னா அப்படி தானே, எனக்கு தெரியல. ஸோ 1 மணி நேரம் கழித்து பூ வச்சு இதை வந்து குளிர வச்சுட்டேன். நீங்கள் முடிஞ்சால் கற்கண்டு வச்சு குளிர வைங்க, அது இன்னுமே நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் வீட்டுக்கு போயிட்டு ஒரே ஒரு கிண்ணத்தில் ஒரே கொஞ்சமாக ரைஸ், கொஞ்சம் வெஜிடபிள் அதிகமாகவும் கொஞ்சம் குழம்பும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அங்கே போய் சாப்பிட்டா நிறையா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கிண்ண அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் ஒரு 2 மணிக்கு போல் நானும் அப்பாவும் கொஞ்சம் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுற வேலை இருக்குது, லைனிங்கும், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, பூவெலாம் வாங்கிட்டு வரணும். ஈவினிங் போல் கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு அதுக்காக கொஞ்சம் கிட்ட நம்ம வில்லேஜ்லேருந்து கொஞ்சம் டவுன் மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு போகணுன்னா அங்கே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நானும் அப்பாவும் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு பழம்லாம் வாங்கிக்கிட்டேன். பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்காகவும் அண்ட் படைக்கிறதுக்கு வெத்தலைப்பாக்கு பழம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 2 saree, ஒன்று வந்து என் தம்பி எடுத்து கொடுத்தது பிங்க் கலர், அண்ட் இன்னொரு தம்பி எடுத்து கொடுத்தது தான். ஸோ அவனுக்கு மேரேஜ், அதனால் அவங்க ஒரு saree எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சா தான் கல்யாணத்துக்கு கட்டிக்கிட்டு போகிறதுக்காக 2த்துக்கும் லைனிங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் ஓரம் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு லேஸ் அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து இங்கே அரியங்குப்பத்துலேயே ஒரு சின்ன ஷாப், இந்த அக்கா கிட்ட தான் எப்பயுமே வாங்குவேன். சரி ஓகேன்ட்டு அங்கே போயிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ப்ளவுஸ் வந்து நானே தான் ஸ்டிச் பண்ணுவேன். எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, நாளைக்கு கல்யாணம்னா இன்றைக்கி நைட் உட்காந்து ஸ்டிச் பண்ணுவேன். அந்த ஹேபிட் என்னால் மாற்றவே முடிய மாட்டுது. ஸோ நாளைக்கு தான் உட்காந்து இதெல்லாம் ஸ்டிச் பண்ணணும். அண்ட் என்னோடய ஃப்ரெண்டுக்கும் மேரேஜ், அவளோட ரிசப்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக தான் அந்த பிங்க் கலர். ஸோ இது வந்து அந்த தம்பி கல்யாணத்தை அப்போ கட்டிக்கிறதுக்காக இந்த saree. ஸோ இது 2மே வந்து சூப்பர் கலர் காம்பினேஷன். ஸோ நான் உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன். ஸோ இதை வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ பழம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள், அதுக்கப்புறம் கொய்யாக்காய் ஸோ கொய்யாக்காய் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெருசாக வருது. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வந்தேன் தன்யாவுக்காக. அண்ட் மாதுளம்பழம் கொஞ்சம் எல்லா ஃப்ரூட்ஸ்லையுமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 1 வீக் இல்லை 1.5 வீக் வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கோவில் போகிறதுக்காக கொஞ்சமாக பூவு அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் கொஞ்சம் அந்த ஸ்டிச்சிங் ஐட்டம்ஸில் பட்டன் கொக்கி வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுவும் நீங்கள் சில்வர் கலர் கொக்கி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் இருக்குல்ல, ஸோ உங்களோட ப்ளவுஸில் வளைவுலாம் வரும்ல நெக், அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னோடய தம்பி எனக்கு வாங்கி கொடுத்தது, அவன் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்துருந்தான். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா தம்பியோட ஃப்ரெண்டு, ஸோ அவனும் ரொம்ப க்ளோஸ், அவனுக்கும் மேரேஜ், அதனால் அவன் ஒரு saree எடுத்து கொடுத்துருந்தான். ஸோ இந்த 2 புடவையுமே பார்த்திங்கன்னா நான் சந்திராஸில் தான் எடுத்திருந்தேன். 2மே 1000-1200, ஸோ அந்த ரேஞ்ச் தான். ஆனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா ரிச்சாக லுக்காக சூப்பராக இருக்கும். இந்த கடை தான் எப்பயுமே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா சாரீனா ஸோ இங்கே தான் எடுக்கிறது. ஸோ நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த டிசைனில் நீங்கள் போய் அங்கே கேட்டிங்கன்னா இருக்கவே இருக்காது. ஸோ நியூ மாடல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த புடவையும் 1150 தான். ஸோ பார்க்குறதுக்கே செம்ம லுக்காக இருந்தது. ஸோ ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணேன்னா உங்ககிட்ட நான் காட்டுறேன். அப்படியே வந்து பூவும் கட்டி வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி முருகர் கோவிலுக்கு போயிட்டு பூ போட்டுட்டு தேங்காய் உடைச்சிட்டு வரலாம் அப்படின்றதுனால பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமா கிளம்பி போகலாம் அப்படின்றது தான் பிளான். ஸோ காலையிலே வீட்டில் படிச்சுட்டேன். நான் வரதுக்குள்ளே ஸோ அவளுக்கான ஸ்நாக்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்றதுக்காக ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால சரின்ட்டு ஸ்ட்ராபெரியும். ஸோ எனக்கு வந்து பிளாக் காஃபி போடுறதுக்காக ஒரு பக்கம் தண்ணியும் வச்சுருக்கேன். ஸோ நல்லா பழத்தை வாஷ் பண்ணிவிட்டு ஸோ நல்லா பெருசாக பழமாக இருக்கிறது எல்லாத்தையுமே அவளுக்கு அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். ஸோ வந்ததுக்கப்புறம் அவங்க அதை சாப்பிட்டுட்டாங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வைஸ் பார்த்தோன்னா ஈஸியாக இருக்க மாதிரியும் அவங்க எது பிடிக்குமோ நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணி வச்சிங்கன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும்.
ஏன்னா வந்ததுமே ஏதாவது சாப்பிட்ணுன்னு கேட்பாங்க. அப்படி இருந்தாலும் இவள் வந்து என்னை எங்கேயாச்சும் கடைக்கு கூட்டிகிட்டு போய் ஏதாவது வாங்கி கொடுத்தாலே கொடுத்தபடின்னு இப்போல்லாம் அந்த ஹேபிட் வந்து பழகிட்டா. நான் தான் வீட்டில் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பாப்பாவோட ஹேர் ஸ்டைல் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஹேர் ஸ்டைலும் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ சிம்பிளாக ஒரு ஹேர் ஸ்டைல் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பிளாக் காஃபி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பக்கம் குடிச்சிக்கிட்டே நம்ம மற்ற வேலையை பார்த்துடலாம். ஸோ அவளோட ஃபர்ஸ்ட் வந்து சின்னதாக 2 பக்கமும் பார்ட்டிஷன் வகுடு எடுத்துகிட்டு அதிலிருந்து ஒரு சின்னதாக ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பின்னல் மாதிரி போடுற மாதிரி, ஸோ குட்டியாக போடுற மாதிரி ஒரு 4 பின்னல் போட்டுட்டு அடுத்ததாக இன்னொரு முடியை ஆட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி உங்களோட லெஃப்ட் சைட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டுமே ஆட் பண்ணாலும் சரி. எனக்கு வந்து இந்த லெஃப்ட் சைடு ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் அந்த மாதிரி எடுத்துப்பேன். ஒரு 4 இல்லை ஒரு 3. ஸோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி 2 சைடுமே பின்னிட்டு அண்ட் 2 முடியும், அதாவது 2 பின்னலையும் எடுத்து இந்த மாதிரி ஒரு கிளிப்பை போட்டுக்கிட்டோன்னா ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த மாதிரி போட்டுட்டு கீழே முடிய நம்ம எப்பவுமே 3 கால் எடுத்து பின்னாமல் 2 காலால், ஸோ நம்ம வந்து இந்த 8 கால் சடை சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி சடையில் கொஞ்சம் பெருசாக முடி எடுத்து பின்னோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் 3 கால் பின்னாமல் ஸோ இந்த மாதிரி பின்னிங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும். அவ்வளோதான். இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாமந்தி பூ அழகாக இருந்துச்சு, அவளோட ட்ரெஸ்ஸுக்கு அது மேட்சாக இருந்தது. சரி ஓகேன்ட்டு 3 பூ எடுத்து அந்த ஜடையில் நீட்டாக வச்சுட்டேன். ஸோ அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், பொறுமையாக காட்டுவாள். சரின்ட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்க கோவில் தான், ஸோ அதனால் ஓகே நம்ம போயிட்டு வந்துடலான்ட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி பாப்பாவோட அந்த ஒரு கொண்டை போடுவேன், அந்த கொண்டையும் கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட்டில் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக ஒரு ஜடை, அதில் கொஞ்சமாக வந்து பூ வச்சுட்டோம் அப்படின்னா பாப்பா வந்து ரெடி ஆகிட்டா. ஸோ அவ்வளோதான். ஸோ மேக்கப்லாம் எதுவும் கிடையாது, பவுட்ரு வச்சு பொட்டு மட்டும் வச்சுட்டு ஒரு செயின் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான், அவங்க ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நானும் சாரீ கட்டிக்கிட்டு 2 பேரும் வந்து ஒரு 5 மணிக்காக கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டோம். பக்கத்தில் இருக்க கோவில் தான், அதனால சரின்ட்டு அப்படியே வண்டியில் போயிட்டோன்னா சீக்கிரமாக போயிட்டு வந்துடலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. அண்ட் வண்டியில் போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல பாசிட்டிவான வைப் கிடைக்கும். ஸோ இது வந்து எங்கள் ஊரில் இருக்கிற கோவில். இந்த கோவிலும் செம்மையான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். ஸோ நிறைய பேரை நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ எது வேணுனாலும் நடக்கும். ஸோ நிறையா அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ பழைய கதைலாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு சொல்லும்போது அப்படியே உடம்புலாம் சிலிர்க்கும். அந்த அளவுக்கு செம்ம பவரான சாமி. அண்ட் எப்பயுமே உள்ளூர் குளம் வந்து தீர்த்தம் ஆகாதுல்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக உள்ளூரில் இருக்க குளம், உங்களோட குல தெய்வம், ஸோ அதெல்லாம் அப்பப்போ போய் விசிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான ஒரு வைப் வந்து சூப்பராக மேட்ச் ஆகும். சில கோவில்லாம் நமக்கே தெரியாமல் ஒரு வைப் வந்து உண்டாகும். அந்த மாதிரி எனக்கு இன்னொரு கோவில் வந்து ரீசெண்டாக அங்கே போய் சாமி கும்பிட்ட உடனே கண்ணிலேருந்து தண்ணியே வந்துச்சு, அந்த அளவுக்கு அது. ஆனால் அந்த கோவிலுக்கு டக்குன்னு போகவே முடியல. ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் போனேன். ஆனால் அந்த கோவில் செம்ம வைப்பாக இருந்தது. ஸோ திரும்ப இன்னொரு நாள் நான் போகிறேன், அது என்ன கோவில்னு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டாச்சு. ஸோ முருகருக்கும் எங்களுக்கும் ஒரு பந்தம் இருக்குது. ஸோ தன்யா வந்து அவர்கிட்ட இருந்து தான் தவுட்டுக்கு வாங்கிட்டு வந்துருந்தோம். அதனால் அன்றைக்கிட்டே வந்து எங்களுக்கு வந்து நான்வெஜ் கிடையாது. ஸோ அன்றைக்கி ப்ராப்பராக அந்த சாமி கும்பிட்றது அது எல்லாமே நடக்கும். ஸோ நான் ரொம்ப இந்த டிவோஷ்னலாக ஒரு பர்சன் கிடையாது, பட் ஆனால் சாமிலாம் கும்பிடுவேன். ஸோ அது வந்து ஒரு ப்ரேயர் மாதிரி தானே. ஸோ எனக்கு நம்ம கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஹாப்பியாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு வைப் இருந்துகிட்டே இருக்கணும். அது இன்னுமே நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் கோவிலை ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தோம். ஸோ அவள் போய் ஒளியறதும் நான் கண்டுபிடிக்கிறதும் ஸோ இப்படியே போயிட்டே இருந்துச்சு. அவங்க அப்பா இல்லை, ஸோ அதனால தான் நாங்கள் 2 பேர் மட்டும் கோவிலுக்கு வந்தோம். அவங்க வேலைக்காக வெளியே இருந்தாங்க. அண்ட் இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போயிட்டே இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் உட்காந்து தேங்காய் உடச்சி சாப்பிட்டுட்டு அண்ட் கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். அண்ட் போயிட்டு ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணணும், அந்த வேலைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் அதெல்லாம் எடுத்தேன். பட் ஆனால் எதுவுமே ஸ்டிச் பண்ணவே இல்லை. அது மட்டும் என்னால் டக்குனே பண்ண முடியல. நாளைக்கு அப்படின்னா இன்றைக்கி தான் மிஷினில் உட்காந்து தைப்பேன். ஸோ இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்ருப்பேன். அண்ட் வீட்டுக்கு போயிட்டு பாப்பா வந்து ஹோம்ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து இந்த 3 days லீவ் வந்துடும். அதுக்கப்புறம் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. அதனால் ஓகேன்ட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்து திரும்ப ஈவினிங் போல் விளக்கு ஏற்றிட்டு அவளோட ஹோம்ஒர்க் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தேன்.
அண்ட் காலையில் நம்ம பால் மதியமாக தான் காய்ச்சி வச்சுருந்தேன். ஸோ அந்த பாலை வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஏலக்காவும் போட்டு குடிச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு டின்னரை இப்படியே கம்ப்ளீட் பண்ணிடலான்னு ஒரு தாட் தான். ஸோ அதனால் அந்த வேலையை முடிச்சிட்டேன். அண்ட் இன்றைக்கான ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு ரொட்டீன் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ சீக்கிரமாக சேலஞ்ச் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. பாய். நாளைக்கு பார்க்கலாம்.